ஒரே ஒரு பெண், வயதான பெண், அன்சாரி குலத்தை சார்ந்த பெண், ரசூலுல்லாவோட ஹஜ்ஜுக்கு வரல. அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு வரலையே, அதாவது அவங்க வந்திருக்கணுமே, அவங்க வரலையேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் விசாரிக்கிறார். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டப்போ, இஷ்டகத்து இம்ராத்துல் அன்சார் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகில்லத்தி தாப்பா, வாகனம் இல்லை, வசதி இல்லை அப்படிங்கிறத அந்த அம்மா காரணமாக சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு வரையும் பிரபலமானது. என்ன சொன்னாங்க? இதா கான ரமதானு ஃபஅ்தமிரி, நீ எங்கூட ஹஜ்ஜுக்கு வரல, எங்கூட ஹஜ்ஜுக்கு வரலன்னா பரவாயில்ல, ரமலான் வருதல்ல, ரமலான்ல நீ உம்ரா செய்துரு, ஃபஅ்தமிரி சொல்லிட்டு அதோட நிறுத்தல. சொன்னாங்க ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபீ ரமதான தஅதிலு ஹஜ்ஜதன், ஏனென்றால் ரமலானில் செய்யப்படக்கூடிய ஒரு உம்ரா ஹஜ்ஜுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க. இதே ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு வார்த்தை சேர்ந்து வருது. ரிவாயத்தில் முஸ்லிமின் தஅதிலு ஹஜ்ஜதன் மஇ, ரமலானில் செய்யப்படுகிற ஒரு உம்ரா என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானது. ஏன்னா அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹஜ்ஜு செய்யணும்னு தான் நினைச்சிருந்துச்சு, முடியல, வாகன வசதி இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் கூட ஹஜ்ஜு செஞ்ச மாதிரி உள்ள வாய்ப்பு உனக்கு கிடைக்கும், நீ வேணா ரமலான்ல உம்ரா செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தையை கவனிக்கணும். இதுல ரமலானில் உம்ரா செய்தால் ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்கும்னு அர்த்தம். ஹஜ்ஜு கடமை விழுகாது. நீங்கள் தொடர்ந்து 10 வருஷம் வேண்டுமானாலும் வருஷம் ரம்ஜான்ல உம்ராவுக்கு போங்க, ஹஜ்ஜின் சவாபு கிடைக்கும். ஹஜ்ஜு கடமையை செய்தது போல உள்ள சட்டம் அதுக்கு இல்லை. ஹஜ்ஜு கடமை தனியாக அதை செய்தாக வேண்டும்.